அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி, "அயாம் ஆள் என்பதே ஞானம். ஆனால் அது ஒரு அகண்டாகார விருத்தி தானே? என்றால் அது ஒரு மனோ விருத்தி தானே? இல்லையா?" என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அது விருத்தி எனில் அது எப்படி ஞானமாக முடியும்? என்றும் ஒரு கேள்வி. இனி நெக்ஸ்ட் அறிவைக் கொண்டு. அறிவுன்னா என்னது? அயாம் ஆள் என்பதும் ஒரு அறிவு தானே? அது ஒரு விருத்தி தானே? மனோ விருத்தி அல்லது புத்தி விருத்தி எல்லாமே விருத்தி விருத்தின்னா என்னமோ நினைச்சிடாதீங்க. எண்ணங்கள் சரியா? சோ, அயாம் ஆள்ன்றதும் ஒரு எண்ணம் தானேய்யா! மனதோடு சம்பந்தப்பட்டதல்லவா எண்ணம். மனதை கடந்த நிலையில் அல்லவா இருக்கின்றது பிரம்மம். அப்போ அயாமால் என்பது எப்படி பிரம்மமாகும்? அது வெறும் மனோ விருத்தி தானே என்று சொல்லுகின்றோம். சரி அப்படின்னா, அறிவ வச்சே அடைய முடியாதுன்னா, பின்ன எப்படித்தான்யா அறிவுறது? அயாமால்ங்கிறது அறிவுங்கிற அல்லது வெறும் மனசுங்கிற. அதனால அத வச்சு பிரம்மத்த அடைய முடியாதுங்கிற. பின்ன ஹவ்? வேற எப்படி? இஸ் தேர் எனி அதர் மெத்தட்? அறிவால் உணர முடியாத அந்த பிரம்மத்தை பின் எதால் உணர்வதாம்? என்று நீங்கள் கேள்வி கேட்டால் என்ன சொல்வீர்கள் என்பதை இன்றைக்கான டிஸ்கஷனாக வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எல்லோருமே அற்புதமாக தான் சொல்லியிருந்தீர்கள். ஸோ அத ஜஸ்ட் கிளப் பண்ணி தான் நான் புதுசா சொல்லப் போறேன். எதுவும் சொல்றதுக்கு வேற பெருசா எதுவும் இல்ல. பட் கிளியர் கட்டா ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, விருத்தி தான் இல்லன்னு யார் சொன்னது? எது? அகண்டாகார விருத்தி. ஐ ஆம் ஆல் அப்படின்னு சொல்றது ஒரு விருத்தி தான். எண்ணம் தான். இங்கே அனைத்துமாய் நானே இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு எண்ணம். பட் இந்த எண்ணம் அப்படிங்கிறது எல்லாராலயும் ஏத்துக்க முடியுதா? ஏத்துக்க முடியாது. அப்ப ஏத்துக்கணும்னா, அதுக்குண்டான எக்கச்சக்கமான எண்ணங்கள் வேணும். அப்ப இந்த எண்ணங்களை எல்லாம் ஞான எண்ணங்கள் அப்படின்னு அவங்க தொகுத்து வழங்குறாங்க. சரியா? அயாமால். அயாமாலா? என்னது? இவ்வளோண்டு உடம்புல இருந்துகிட்டு அயாமால்ங்கிற? நீ எப்படிடா எல்லாமா இருக்க முடியும்? நீ வேற, நான் வேற. அப்படின்னு அவன் சொல்லும்போது, இல்லடா கண்ணா அப்படி இல்ல. இங்க பாரு, இங்க மண்ணு பொம்மை நெறைய இருக்கு. ஒவ்வொரு பொம்மையும் வேற வேறையா தான் இருக்கு. ஆனா, எல்லாம் மண்ணு தானடா! என்று கண்ணன் வந்து நெறைய எக்ஸாம்பிள்ஸ நமக்கு சொல்லி தரான். சரியா? இப்படி அயாமால் நம்ம மொட்டையெல்லாம் ஒண்ணும் சொல்லல. சரியா? அனைத்தும் ஒன்று என்ற தத்துவத்தை நமக்கு விளக்குவதற்காக 1000 1000 வகைகளிலே நமக்கு அள்ளி தெளித்து ஒரு ஞானத்த குடுத்துட்டான். அப்ப சொல்றான். இது எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்து புரிய வச்சுட்டான். புரிய வச்சுட்டான். என்னன்னு புரிஞ்சுட்டான்? அடச்சீ! ஒரு பேஸ் தானா? அந்த அதிலிருந்து தான் எல்லாமே இருக்கா? அது சும்மா நாச்சுக்கும் எல்லாமே மாயையா தென்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் ஒன்று, அது ஒன்று நானே தானா? அதுதான் எல்லாமா? என்ற அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளும்போது, ஐ ஆம் ஆல் அப்படிங்கிற அந்த இது எல்லாமே மனோவிருத்தி தானே! புத்தி, மனசு சேர்ந்து நினைக்கிறது தானேங்க. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் அ தாட் இல்லையா? பட் வாட் இஸ் தாட் அப்படின்னா, தாட்ன்னா மாயா அப்படிங்கிறேன். ஏன்னா அது வரும் போகும். அது நினைக்கிற வரைக்கும் இருக்கு, நினைக்காதப்ப இல்ல. சோ இட்ஸ் ஆல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு குடுக்குது. எது குடுக்குதுன்னா தாட் குடுக்குது. தாட் இருக்கிற வரைக்கும் ஒரு அனுபவம் வருது. தாட் இல்லைன்னா அனுபவமே இல்ல. அண்ட் தேர்ஃபோர் இட்ஸ் அ மாயா. த தாட் கேனாட் பி தி சத்யா. பரபிரம்மமாக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? சரி. அப்போ இதெல்லாம் என்ன குடுக்கும் அப்படின்னா, சாத்வீக சுகம் வரைக்கும் கொண்டு வந்து குடுக்கும். என்ன சாத்வீக சுகம் கொண்டு வந்து குடுக்கும்? அப்டின்னா, இப்போ வந்து லவ் ஆல் அப்படிங்கிற பிரின்சிப்ல நம்ம மெயின்டெயின் பண்ண முடியும். விருப்பு, வெறுப்பு இல்லாத வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். எல்லாரையும் ஒண்ணா பார்க்க முடியும். வில்லன கூட ரசிக்க முடியும். எதிரிய கூட நேசிக்க முடியும். ஆஃப்டர் ஆல் இட் இஸ் அ மாயா அப்படிங்கிற அந்த தாட்ட கொண்டு வந்து, நம்ம வந்து இந்த வாழ்க்கைய செம்மையா அந்த மாயைய மாயையா செம்மையா என்ஜாய் பண்ண முடியும். விருத்தி மாயை என்பதை புரிந்து கொண்டு மாயையை அனுபவிப்பதற்கு கண்டிப்பா புத்தியும் மனசும் வேணும் தானே. புத்தியும் மனசு வச்சுதானே இந்த விளையாட்டை நடத்துறோம். அப்போ இதில் அஞ்ஞான எண்ணங்களை கொண்டு மாயா விளையாட்டை விளையாடுவதற்கும் ஞான எண்ணங்களை கொண்டு மாயா விளையாட்டை விளையாடுவதற்கும் எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா ஸ்டில் இது பிரம்ம சுகமாகாதல்லவா என்ற ஒரு கேள்வி வேற வந்துகிட்டே இருக்கு. சரியா? இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும், எண்ணங்கள் இல்லாத அப்பழுக்கற்ற தூய நிலையில் இருக்கும் அந்த பரபிரம்மத்தை எண்ணங்களை கொண்டு எப்படி நீ அடைய முடியும்? அப்படின்னு வேற கேள்வி கேட்கிறீங்க. அடுத்து வேற அதே கொஸ்டின திருப்பி கேட்கிறீங்க. அறிவாலே அறிய முடியவில்லை என்றால், வேறு எப்படித்தான் அறிய முடிவதாம்? அஞ்ஞான எண்ணங்களை ஒழித்து ஞான எண்ணங்களை வளர்த்த பிறகு நான் அனுபவிக்கப்படுவதும் கூட பிரம்ம சுகம் இல்லை என்றால், பின் வேறு என்ன சுகமாம்? பின் வேறு எப்படித்தான் பிரம்ம சுகத்தை அனுபவிப்பதாம்? சோ இதுதானே கேள்வி. அப்ப ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, அஞ்ஞான எண்ணங்களை நொறுக்கிவிட்டு, ஞான எண்ணங்களை வளர்த்துக் கொண்டு, லவ் ஆல் என்ற ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்திக் கொண்டு, நான் இந்த கேம சூப்பர்பா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோம், விளையாட ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்க சொல்ல வர ஒரு சின்ன சின்ன விஷயம் என்னன்னா, டூ சம் எக்ஸ்டென்ட் தாங்க இது வந்து.
இந்த மாயை என்று என்னதான் புரிந்து கொண்டு, நீ வந்து நான், நீ வேற வேற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா நினைக்கிறியோ, அந்த அளவுக்கு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸ்ட்ரீமா 100 அப்படின்னு கிடைக்கும்போது, இந்த மாயை, மாயை தான் என்ற புரிதல் 100% வந்துவிடும்போது, என்ன நடக்கிறது அப்படின்னா, மாயா சுகத்தை விட்டு பிரம்ம சுகத்தமாக மாறுகிறது அப்படின்றான். பெருசா இந்த டிஃபரன்ஸே சொல்லல. ஞான எண்ணங்களை வைத்துக்கொண்டு நீ அனுபவிக்கப்படுகின்ற சுகமே இயல்பாகி விடும்போது பிரம்ம சுகமா மாறுகிறது. சோ சிம்பிள். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞான விருத்திகளை கொண்டு தான் நீ அஞ்ஞானிகள விருத்திகளை அழித்து, அழித்து ஞான விருத்திகளை கொண்டு தான் கோ வித் ஃப்ளோல நீ வந்து சூப்பர்பா என்ஜாய் பண்ண முடியும். ஆனா, அதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னா, எஃபோர்ட் எடுத்துக்கிட்டு இருக்க. உன்னுடைய எண்ணங்கள தீட்டிக்கிட்டே இருக்க. அஞ்ஞான எண்ணம் வரும்போதெல்லாம் ஞான எண்ணத்தை எதிரா அம்ப விட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. பயிற்சி பண்ணிட்டு இருக்க. இந்த பயிற்சி என்பது பிரம்ம சுகம் ஆகாது. ஆனாலும் இந்த பயிற்சி தான் பிரம்ம சுகத்தை உனக்கு கொடுக்கும் என்பதை நாம் சொல்லித்தானே ஆக வேண்டும். சரியா? சோ பயிற்சியில திரிபுடிகள் இருக்கத்தான் செய்யும். அதனால அது பிரம்ம சுகம் ஆகாது. சார் சொன்னாங்கல்ல, தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் தியானம் என்பது முப்படிகளாக இருக்கின்றன. சோ பயிற்சி முப்படிகளாக இருக்கின்றதால் அது பிரம்ம சுகம் ஆகிவிட முடியாது. ஆனால் பயிற்சியின் முடிவு பிரம்ம சுகம் அல்லவா? திருப்படிகள் அற்ற நிலையில் அது பெற்றுத் தருகிறது அல்லவா? இப்படி அஞ்ஞானமாக வாழ்ந்து கொண்டிருந்த நான் ஞான எண்ணங்களை கொண்டு வாழ ஆரம்பிக்கும் போது, அது பிரம்ம சுகத்தை பெற்று தருவதற்குண்டான முயற்சியாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி என்பது ஒரு விருத்தி தான். ஆனால் அந்த விருத்தியை வைத்துக் கொண்டுதான் அஞ்ஞான விருத்திகள் அனைத்தையும் நான் தகர்த்தெறிய முடியும். விருத்திகள் அற்ற நிலையை பெறுவதற்கு ஒரு வித்தி வேண்டுமல்லவா? முள்ளை முள்ளால் எடுப்பது போல் என் எல்லா விருத்திகளையும் நான் தொலைப்பதற்கு இந்த விருத்தி எனக்கு அவசியம் அல்லவா? இந்த விருத்தி நான் ஆழ்மனம் வரை சென்று விட்ட பிறகு இந்த விருத்திக்கும் வேலை இல்லாமல் போகின்றதல்லவா? So once if I realize that I am பிரம்மாஸ்மின்றது இன்டெலெக்ட் வச்சு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து எஃபோர்ட்ல நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால அது பிரம்ம சுகம் இல்லதான். பட் அதுவே இயல்பாகி, அதுவே அனுபவமாக நான் மாறும்போது, அங்கே அதுவே பிரம்ம சுகம் ஆகிவிடுகிறது. பட் அந்த விருத்திகள் இருக்கின்ற வரைக்கும் சம் கைண்ட் ஆஃப் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல அந்த பெர்சன்டேஜ் வைஸ் 90% நான் வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அஞ்ஞானத்தை எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணினா கூட அந்த விருத்திகளை வைத்துக் கொண்டுதான் நான் வந்து பிரம்ம சுகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி வருது. அப்ப அந்த முயற்சி இருக்கின்ற வரைக்கும் கண்டிப்பாக அது பிரம்ம சுகம்னு சொல்ல முடியாமத்தான் இருக்கு. ஆனால் அந்த முயற்சியும் எண்டாகின்ற இடமாக வரும்போது அது பிரம்ம சுகமாக மிளிர்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அறிவால் உணரவில்லை என்றால் வேறு எதுவால் உணர்வது அப்படின்னு சொன்னா, அறிவால் அது உணர்த்தாது. ஆனால் அறிவுதான் உணர்த்தும். என்னய்யா குழப்ப ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும்? ஆமாப்பா, ஐ ஆம் ஆல் என்ற இந்த விருத்தியே அனுபவம் ஆகிட வருகின்ற வரைக்கும் அது பிரம்மம் ஆகாது. ஆனால் பிரம்மம் ஆகிவிட்ட பிறகு அங்கே விருத்தி ஆகாது. எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் பிரம்மானுபவம் இல்லை. பிரம்மானுபவம் வந்த பெற்ற பிறகு அங்கே எண்ணங்கள் இல்லை. சோ எண்ணங்களில் இருந்து தான் அனுபவம் உற்பத்தி ஆகின்றது. அனுபவத்தில் எண்ணங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. சோ இட் இஸ் தி பேஸ் டு அச்சீவ் தட் அப்படிங்கிறதுனால, இட் இஸ் நெசசரி தான். இது அவசியம் தான். ஆனா இது அது ஆகாது. எஸ் ஐ அக்ரி. அறிவு அது ஆகாது. வெறும் இந்த புத்தி, மனசெல்லாம் பிரம்மம் ஆகிவிடாது. ஆனால் இந்த ஞான புத்தி, ஞான விருத்திகள் என்பது இல்லாமல் நீ பிரம்மத்தை உணரவும் முடியாது. ஏன்னா மறந்தது எது? மனம், புத்தி. மீண்டும் அதை நினைத்து அதை உணர்வது எது? மனம், புத்தி. இங்கே மறந்தது பின் மீண்டும் உணர்கிறது. அது அது எப்போதும் அதுவாகவே இருக்கிறது. சரியா? அப்போ அது அதுவாக இருக்கின்ற அதுவை மறந்தது மனம், புத்தி. அதை மறந்ததிலிருந்து மீண்டும் அந்த மறத்தலை எடுப்பதும் அதே மனம், புத்தி. ஆனால் இது இதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் பிரம்மத்தை எப்படி உணர்வேன்? பிரம்மத்தை மறைத்த மனமத்தையும் புத்தியையும் நீ சரி செய்து விட்டால் பிரம்மத்தை உணர்ந்து விடலாம். ஏனென்றால் பிரம்மத்தை மறைத்தது எது? உன் மனமும் புத்தியும். உடல், மனம், புத்தினே கூட வச்சுக்கோ. ஆனால் அந்த மறைத்த மறைப்பை நீக்கும் போது நீ பிரம்மம் என்று உணர்ந்து விடுகின்றாய். அப்போ எதுவால் நான் அறியாமையில் வீழ்ந்தேனோ அதை வைத்துத்தே நான் நீ அறிவில் நீ திளைக்க முடியும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது
நம்மை பிரம்மமாக இருக்கின்ற நம்மை அறியாமையில் வீழ்த்திய அதே மனம் புத்தியை மட்டும்தான் நம்மை மீண்டும் பிரம்மத்திற்கு உதவியாக இருக்கின்றது. அதுவே பிரம்மம் ஆகாது என்பது உண்மைதான். ஒரு பொய் தான் உண்மையை மறைத்தது. அந்த பொய்யே தான் உண்மையை மீண்டும் காட்டிக் கொடுக்கவும் முடியும் என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றேன் நான். சரியா? சோ தேர்ஃபோர் மாயை என்பது வரமா சாபமா அப்படின்னு கேட்டா, உண்மையை மறைத்துக் கொண்டிருப்பவனுக்கு அது சாபம். ஆனால் அந்த மறைப்பை நீக்கிக் கொண்டிருப்பவனுக்கு அது வரம். மாயையே வரமாகி விடுகிறது. இன்னைக்கு மாயையில தானங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த புத்தி உங்களை மறைக்கடித்து விட்டது. ஆனால் அதே புத்தியை தீட்டிக் கொண்டு இப்போது உங்களை நீங்கள் யார் என்று உணரச் செய்யும் முயற்சியும் இங்கே மாயையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறப்போ, இந்த மாயையை நீக்கும் முயற்சியில் மாயை, மாயை என்று உள்ளவாறு உணரும் முயற்சியில் இருக்கின்றவர்களுக்கு, இந்த மாயை வரமாக இருந்து பிரம்மானுபவத்தை கொடுக்கின்றது. ஆனால், அதே மாயை பிரம்மானுபவத்தை மறைக்கச் செய்கின்றவனுக்கு அல்லது மறைத்தலுக்கு உதவிகரமாக இருக்கின்ற செயலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, அந்த மாயையே வில்லங்கமாக இருக்கின்றது. சாபமாக இருக்கின்றது என்றும் கூட நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சோ, ஐ திங்க் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அயாமால் அப்படிங்கிற அந்த விருத்தியே பிரம்ம அனுபவம் ஆகிவிட முடியாது. ஆனால் அந்த விருத்தி தான் அனுபவமாக மாறும். அந்த அனுபவத்தில் இந்த விருத்திக்கு இடம் இல்லாமல் போகும். சோ திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அனுபவத்துல விருத்தி இருக்காது. ஆனா அனுபவம் அப்படிங்கிறதே ஒரு வித்தியை வச்சு தானே கொண்டு வரணும். நீங்க எனக்கு எத்தனையோ தாட்ஸ் வந்து சப்கான்ஷியஸ்ல நீங்க போட்டு வச்சுட்டீங்க. ஆனா இன்னைக்கு அத வந்து நீங்க எந்த தாட்ஸும் இல்லாம அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இட்ஸ் வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் திங்ஸ் தானே. அப்போ ஒரு பொண்ண பார்த்தவொன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே காத்துல பறக்கிறேன், மிதக்கிறேன் அப்படி இப்படிங்கிறான். அது எங்கிருந்து வந்தது? அது எண்ணத்துல இருந்து தான் வந்தது. ஆனா அந்த அனுபவத்துல என்ன இருக்கு? அவன் நெனச்சானா? நான் காத்துல பறக்கணும், நான் மிதக்கணும் அப்படின்னு நெனச்சு அங்க இந்த அனுபவம் வந்தது. So without thinking anything, so are you not still experiencing lot of things? Because the thought becomes an experience and in that experience there is no thought. என்று நாம் புரிந்து கொள்வோமல்ல, அந்த மாதிரி இந்த ஞான பயிற்சிகள், இந்த ஞான விருத்திகள் இவைகள் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு அவசியமே. அது இல்லாமல்லாம் நீங்க பிரம்மானந்தத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் அதுவே பிரம்மானந்தமும் ஆகாது என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டால், 2 கேள்விக்குமே ஆன்ஸர் உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.